Hi everyone, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு ரமதான் டே vlog தான் நீங்க பார்க்க போறேன். ஆக்சுவலா டே vlogன்றதை விட இன்னைக்கு டேல தொடங்கி நாளைக்கு early morning தான் முடியும். ஸோ இன்றைக்கு வீடியோவில் வந்து காலையிலேருந்து அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு நான் என்ன செய்கிறேன் அண்ட் தென் சஹருக்கு என்ன செய்கிறேன் அண்ட் இதில் இடையில வந்து என்னோட ரெகுலர் நாளில் வந்து நான் என்னென்ன செய்கிறேன் அப்படின்றதான் காட்ட போகிறேன். ஸோ if you guys are ready, let's begin. ஸோ இன்றைக்கி இஃப்தாருக்கு என்ன செய்ய போகிறேன்னா ஒரு ஹெல்த்தியான அரபிக் கஞ்சி. இதே ரெசிபி வந்து உங்களுக்கு ஓட்ஸில் செய்யலும் அப்படி இல்லாட்டி பார்லியில் கூட செஞ்சு பார்க்கலும். பட் வீட்டில் வந்து இப்போ அவங்க பொதுவாக செய்கிறது வந்து வீட்டில் தான். ஸோ நானும் வந்து இன்றைக்கி கோதுமை யூஸ் பண்ணி தான் செய்ய போகிறேன். அண்ட் இந்த அரபிக் கஞ்சி என்னென்னா ஹரீஸ். ஸோ இந்த க்ரீமியான ஹரீஸ் செய்கிறதுக்கு இன்றைக்கு காலைல வேலை போகும்போதுலே நான் ஒரு கப் அளவு கோதுமை நல்லா தண்ணியில் கழுவி அதை ஊற வச்சுட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு அசருக்கு பிறகு சமைக்கக்குள்ள ஈஸியாக இது வந்து வெந்துடும். அப்படி இல்லாட்டி கோதுமை அரிசியை விட டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. இந்த கோதுமை வந்து உடனே சமைக்கலாமான்னு கேட்டால் அஃப்கோர்ஸ் உங்களுக்கு ஏலும். பட் என்னென்னா உங்களுக்கு நிறைய நேரம் அதுக்கு போகும். ஸோ நீங்கள் ப்ரெஷர் குக்கரில் போட்டு எடுக்கணும். அப்படி இல்லாட்டி சும்மா நீங்கள் அடுப்பில் வைக்கிறேன்டா உங்களுக்கு ஒரு 2 மணி நேரத்துக்கு மேலே போய்கொண்டிருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை ஊற வச்சுட்டு தான் எப்போவுமே சமைக்கிறேன். இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னென்னா நோன்பு காலத்தில் வந்து எல்லாருக்குமே ஒர்க்கிங் பிளேசஸ் எல்லாம் அவ்வளோ பிஸியாக இருக்காது. அண்ட் அதே மாதிரி ஒர்க்கிங் ஹவர்ஸும் கூட மேக்ஸிமம் 6 மணி நேரம் தான் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து என்னோடய ஒர்க் பிளேஸில் அவ்வளோ ஒரு பிஸியான நாள் இல்லை. ஸோ அதனால தான் நான் குட்டி குட்டி கிளிப்பெல்லாம் எடுத்து இந்த வீடியோவில் சேர்த்துருக்கிறேன். மற்றபடி அங்கே போய்ட்டு அஃப்கோர்ஸ் எனக்கு வீடியோலாம் எடுத்துக்கொண்டு இருக்கலாது. ஸோ அவ்வளோதான், பேக் ஹோம். இப்போ போயிட்டு நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களோட ஹரீஸ் எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். ஹரீஸ் செய்கிறதுக்கு முதல்ல இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு சட்னி, அதாவது ஒரு உப்பு புளிப்பட ஒரு சம்பல் நான் எப்படி செய்கிறேன்னு காட்ட போகிறேன். அண்ட் ஹரீஸோட மட்டும் இல்லை, உங்களுக்கு பால் கஞ்சி கூட இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நோம்பு டைமில் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சம்பளில் செஞ்சு வச்சுக்கோண்டா டெய்லி மாதிரி எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணி கொள்ளலும். ஸோ இந்த சட்னி ஒரு சம்பல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கிறேன்னு பார்த்தா 2 முழுசாக கார்லிக், அதுக்கப்புறம் 2 அதே சைஸில் வெங்காயம். இதை ஃபர்ஸ்ட் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கார்லிக் உங்களுக்கு முழுசாகவே எடுத்துக்கொள்ளலும். பட் வெங்காயத்தை மட்டும் நான் 4 வெட்டி எடுத்துருக்கிறேன். ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து அது சூடானதுக்கு அப்புறம் நாங்கள் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கார்லிக் அண்ட் வெங்காயம் இது ரெண்டையும் கொஞ்சம் நேரம் லைட்டாக நாங்கள் வதக்க போகிறோம். ஸோ இது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும் அந்த மாதிரி ஒன்றும் இல்லை. லைட்டாக உங்களுக்கு வந்து அந்த கலர் வர தொடங்கக்குள்ளே நீங்கள் இறக்கி வச்சுடலும். இது வந்து நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு பிளெண்டர்லேயோ அப்படி இல்லாட்டி ஃபுட் ப்ராசஸர்லேயோ போட்டு இதை வந்து லைட்டாக நான் அரைக்க போகிறேன். அண்ட் அரைக்கிறதுக்கு முதல்ல இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் அண்ட் உப்பு இது ரெண்டும் சேர்த்து லைட்டாக இதை வந்து நான் அரைச்சி காட்டுறேன் உங்களுக்கு. அண்ட் தென் இதில் கலருக்காக நான் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் மாதிரி எடுத்துருக்கிறேன். இதை வந்து உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தான பேஸ்ட்டாகவும் அரைச்சி கொள்ளையிலும். பட் கொஞ்சம் அந்த லைட்டாக அந்த டெக்ஸ்டர் இருக்கிற மாதிரி நீங்கள் அரைச்சண்டா உங்களுக்கு சம்பல் வந்து நல்லா இருக்கும் சாப்பிடக்குள்ள. ஸோ நான் வந்து இந்த ஒரு பதத்தில் தான் அரைச்சி எடுத்திருக்கிறேன். ஸோ நாங்கள் முதல் யூஸ் பண்ண அதே பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து நான் அரைச்சி வச்சிருக்கிற இந்த மிக்சரை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்க போகிறேன். ஸோ இது ஒரு 10 நிமிஷமாக நான் வதக்கிக்கொண்டிருக்கிறேன் நல்லா லோ ஃப்ளேமில். அண்ட் பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் கலரும் நல்லா மாறி அண்ட் அதில் வாசமெல்லாம் அந்த கார்லிக்கிட்ட பச்சை வாசமெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு சம்பல்ட்டு அந்த வாசமெல்லாம் வந்து கொண்டிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்டேஜில் இதை இறக்கிட்டு இதில் ஒரு 3 இல்லாட்டி 4 டேபிள் ஸ்பூன் மாதிரி நான் லெமன் ஜூஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ அவ்வளோதான் எங்களோட ஒரு உப்பு புளிப்பாட உரப்பாக ஒரு சம்பல் ரெடி. அண்ட் இது வந்து உங்களுக்கு நோம்பு டைமில் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஹரிசை பீஃப் தான் செய்ய போகிறேன். இதே ஹரிசை வந்து உங்களுக்கு கோழிலையும் செய்யலும். பட் கோழியில் செய்கிற ஹரிசை விட பீஃபில் செய்கிற ஹரிஸ் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹரிசிக்கு வந்து நான் 300 கிராம் மாதிரி போனோட பீஃப் எடுத்துருக்கிறேன். இதை வந்து நாங்கள் இப்போ ஹோல் கரம் மசாலா போட்டு நல்லா வேக வச்சு எடுப்போம். ஹோல் கரம் மசாலான்னு நான் எல்லாத்தையுமே எடுக்கலை. இதில் வந்து எடுத்துருக்கிறேன் என்னென்னா 2 ஏலக்காய், 2 கராம்பு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன பீஸ் கருவேப்பட்டை, 2 பே லீஃப்
இது இப்போ வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதில் கொஞ்சம் பெப்பர், உப்பு, அவ்வளோதான். இப்போ இதை மூடி ஒரு 1/2 அன் ஹவர் மாதிரி நாங்கள் வேக வைப்போம். ஸோ ஒரு 1/2 அன் ஹவரில் மாதிரி என் இறைச்சி நல்லா வெந்துட்டு, ஸோ இப்போ இந்த பேனில் இருந்து அந்த தண்ணியை வச்சுட்டு நாங்கள் வேக வச்ச இறைச்சி அந்த ஹோல் கரம் மசாலா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்துடுவோம். இறைச்சியில் இருக்கிற போனெல்லாம் கூட நான் எடுத்துகிட்டு இதை வந்து கையால் ஷ்ரெட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆக்சுவலாக உங்களுக்கு ஷ்ரெட் பண்ண தேவையும் இல்லை, ஏன்னா நீங்கள் எப்படியும் இதை அரைக்க போகிறதால. ஸோ இந்த இறைச்சி தண்ணில் தான் இப்போ நாங்கள் கோதுமையை போட்டு வேக வைக்க போகிறோம். கோதுமை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் ஒரே ஒரு கப் தான் காலைல ஊற வச்சுட்டு போனேன். பட் வந்து அது நல்லா ஊறி இப்போ 2 கப்புக்கு மேலே எனக்கு கோதுமை இருக்கிறேன். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிற இந்த கோதுமை அளவு வந்து ஒரு 5 பேருக்கு மேலே நல்லா குடிக்கலும். ஸோ இப்போ இந்த கோதுமை வேகிறதுக்கு இந்த இறைச்சி தண்ணியில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை மூடி ஒரு 45 மினிட்ஸ் மாதிரி நான் இதை லோ ஃப்ளேமில் வேக வைக்க போகிறேன். ஸோ நான் சொன்ன மாதிரி வெள்ளரிசியை விட கோதுமைக்கு வந்து நேரம் எடுக்கும் வேகிறதுக்கு. பட் நான் காலையில் ஊற வச்சபடியால் எனக்கு ஒரு 45 நிமிஷத்தில் இது ரெடி ஆகிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட வந்து ஹேண்ட் பிளெண்டர் இருக்கிற அப்படின்னா இது வந்து உங்களுக்கு பொட்டில் இருக்கக்குள்ளே அரைச்சி கொள்ளையிலும். பட் நான் வந்து இன்றைக்கி ரெகுலர் பிளெண்டர் யூஸ் பண்ணுறபடியால் நான் இது கொஞ்சம் ஆற வச்சுட்டு தான் அரைக்கிறேன். இந்த ஹரீஸில் வந்து நாங்கள் அவ்வளோ பெரிய மசாலா, நாங்கள் கோழி கஞ்சி எங்கள்ட இறைச்சி கஞ்சிக்கெல்லாம் சேர்க்குற மாதிரி நிறைய மசாலா, வெங்காயம், தக்காளி ஒன்றுமே இல்லை. பட் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ஹோல் கரம் மசாலாவோட அந்த மைல்டு வாசம், அண்ட் தென் நீங்கள் போடுற அந்த இறைச்சோட வாசம், அண்ட் அதோட கோதுமையோட அந்த பால் வாசம் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் எங்களோட சிம்பிளான, ஈஸியான, க்ரீமியான ஹரீஸ் ரெடி. இதில் வந்து உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு உப்பு வேணுமெண்டா கூடயே சேர்த்துக்கொள்ளையிலும். அண்ட் இதை சாப்பிட்றதுக்கு மூலம் கொஞ்சமாக நீங்கள் நெய் மெல்ட் பண்ணி மேலால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கஞ்சி வந்து உங்களுக்கு நல்ல லைட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ குடித்தாலும் உங்களுக்கு அந்த ஹெவியாக இருக்காது. இல்லாட்டி எங்களோட நோம்பில் பொதுவாக நாங்கள் நோம்பு திறந்த உடனே நோம்பில் சாப்பிடாமல் இருக்கிறத விட சாப்பிட்டதுக்கு பிறகு அவ்வளோ டயர்ட் ஆகிறோம் நாங்கள். ஸோ இந்த கஞ்சி வந்து அப்படி ஒரு லைட்டான ஒரு கஞ்சி. ஸோ டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்றைக்கி நோம்பு வந்துட்டு ஹரீஸ் சாப்பிட்டு கொஞ்சம் லைட்டாக இருக்கிறபடியால் நாங்கள் இன்றைக்கி வெளில கொஞ்சம் அப்படியே ஒரு சின்ன ஒர்க் போயிருக்கிறோம். ஸ்ரீலங்காவில் வந்து சின்ன வயசில் நோம்பு திறந்த உடனே வீட்டில் காசு எடுத்துகிட்டு ஓட்டுறாங்கன்னா இந்த ஆச்சிப்போல, காக்கப்போல அப்படின்ட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி கடையெல்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு முறுக்கு, அச்சார் அந்த மாதிரிலாம் நிறைய வாங்கி சாப்பிட்ட மெமரிஸ் எல்லாம் எல்லாருக்கும் இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து எங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான். இது வந்து டெய்லி நாங்கள் போகிறான்னு கேட்டால் இல்லவே இல்லை. இருந்தோக்கா இந்த மாதிரி வெளில போகிறதுக்கு ஒரு எனர்ஜி ஃபீல் இருந்தேன்டா நாங்கள் போயிட்டு வரோம். மற்றபடி மோஸ்ட் ஆஃப் த டேஸ் நோம்பு திறந்தப்புறம் அஃப்கோர்ஸ் வீட்டில் தான். நான் நோம்பு டைமில் இதுக்கு முதல்ல ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், நீங்கள் நோம்பு காலத்தில் வந்து பியூட்டிஃபுல்லாக வெளிலலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்கண்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. அண்ட் இதை பார்க்குறதுக்காகவே சில டைமில் நான் நடந்து போகிறேன். ஸோ அடுத்தது என்னென்னா வீட்டுக்கு போயிட்டு என்னோடய ப்ரேயர்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு சஹருக்கு நான் என்ன செய்கிறேன்னு காட்டுறேன். ஸோ இன்றைய சஹருக்கு சாப்பாடு என்னென்னா ஒரு ஈஸியான ஃப்ரைட் ரைஸ், அதுக்கப்புறம் சிக்கன் கறி அண்ட் கத்திரிக்காய் பொரியல். சஹருக்கு வந்து பெருசாக அந்த பால் கறி சாப்பிட்ற மாதிரி மூடெல்லாம் இருக்காது. அண்ட் இந்த கத்திரிக்காய் ஃப்ரை நீங்கள் செஞ்சு வச்சுக்கொண்டா உங்களுக்கு ஒரு 2-3 நாளைக்கு சைட் டிஷ்ஷாக சஹருக்கு நீங்கள் என்ன சாப்பாடு செஞ்சாலும் உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஸோ கத்திரிக்காய் நான் இன்றைக்கி வந்து நீட்டமாக வெட்டியிருக்கிறேன். உங்களுக்கு வந்து வேறு ஷேப்லேயும் வெட்டி கொள்ளையிலும். ஸோ இது கருக்காமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் மஞ்சள் உப்பு போட்டு இதை நல்லா பெரட்டிட்டு ஒரு தாச்சில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அது நல்லா சூடானது பிறகு இது எல்லாத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்வோம்.
என்னோடய கத்திரிக்காய் எல்லாம் பொரிச்சிட்டு இப்போ ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் எடுத்து அதில் வெங்காயம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இது ரெண்டும் சேர்த்து கொஞ்சம் நேரம் அதை வதக்கிட்டு, நான் இதுக்கு முதல்ல சிக்கன் ஃப்ரை உங்களுக்கு அந்த களிய சாப்பாடு செஞ்ச நேரம் காட்டியிருப்பேன். நான் வந்து சிக்கன் ஃப்ரை பண்ணுற மாதிரி. ஸோ அதே மெத்தட் தான் இதில் வந்து சிக்கனுக்கு பதிலாக நான் கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கினது அப்புறம் இதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ், கொஞ்சம் டொமேட்டோ பேஸ்ட் அண்ட் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுட்டு தென் எங்களோட கத்திரிக்காய் இதில் போட்டு நல்லா பெரட்டி எடுக்கிறது. அண்ட் இந்த சைடில் எனக்கு கோழிக்கறியும் வெந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி கோழிக்கறி ரெசிபி நான் போடலை, ஏன்னா ஆல்ரெடி என்னோடய சேனலில் கோழிக்கறி ரெசிபி இருக்கிறேன். இன்கேஸ் நீங்கள் அது பார்க்கலேண்டா அதில் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன், அதையும் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ நாங்கள் ஈஸியான ஒரு ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யறேன்னு பார்ப்போம். ஒரு பேனில் கொஞ்சமாக பட்டர் அதுக்கப்புறம் எண்ணெய். உங்களுக்கு இதை வந்து பட்டர்லேயே ஃபுல்லாக செய்யவும் மேலும், பட் நான் வந்து பாதி பட்டர் பாதி எண்ணெய் போட்டு தான் செஞ்சுருக்கிறேன். இதில் இப்போ நாங்கள் மின்ஸ் பண்ண முழுசாக ஒரு கார்லிக் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு இதில் கொஞ்சம் வெங்காயம் அண்ட் தென் நாங்கள் வச்சிருக்கிற வெஜிடபிள்ஸ். இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற வெஜிடபிள்ஸ் என்னென்னு பார்த்தா கேரட், பீன்ஸ் அண்ட் தென் க்ரீன் பீஸ். பட் க்ரீன் பீஸ் நான் இப்போ போடலை, வெறும் கேரட்ஸும் பீன்ஸும் மட்டும் நாங்கள் போட்டு இதை வந்து கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வதக்கி எடுப்போம். ஏன்னா ஃப்ரோசன் க்ரீன் பீஸ் வந்து ஒரு நிமிஷத்தில் மாதிரி எங்களுக்கு மூடி வச்சாலே வெந்துடும். ஸோ அதனால் இப்போவே நான் அதை போட்டேன்டா கேரட் எல்லாம் வேகிற டைமில் அது வந்து நல்லா ஓவர் குக் ஆகிடும். ஸோ அதனால் அதை கடைசியாக நாங்கள் சேர்ப்போம். ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து நீங்கள் அந்தளவுக்கு வேக வைக்கணும் வேண்டியில்லை, உங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லா இருக்கும். இப்போ இதில் ஒரு கப் அளவு க்ரீன் பீஸ் எடுத்துருக்கிறேன். அண்ட் க்ரீன் பீஸ் வேகிறதுக்கு இது வந்து ஒரு நிமிஷம் நாங்கள் மூடி வைப்போம். அண்ட் இது வேகிற டைமில் நான் குயிக்காக போயிட்டு எனக்கு ஸ்ப்ரிங் ஆனியனை வெட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்கள்கிட்ட லீக்ஸ் இருக்கேன்டா நீங்கள் ஸ்ப்ரிங் ஆனியனுக்கு பதிலாக லீக்ஸ் யூஸ் பண்ணோமே. என்னோட மரக்கரையெல்லாம் நல்லா வெந்துட்டு இதில் ஒரு சிக்கன் ஸ்டாக் அண்ட் தென் கொஞ்சமாக தண்ணி, அந்த சிக்கன் ஸ்டாக் லைட்டாக அந்த மெல்ட் ஆகி இந்த வெஜிடபிள்ஸ்லாம் சேர்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான். எங்களோட சிக்கன் ஸ்டாக் மெல்ட் ஆனது அப்புறம் இதில் கொஞ்சமாக பட்டர், நான் வெட்டி வச்சிருக்கிற அந்த ஸ்ப்ரிங் ஆனியன் அண்ட் தென் எங்களோட பாஸ்மதி ரைஸை போட்டு இதை நல்லா நாங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்க தான் இருக்கேன். முதல்லலாம் வந்து நான் ஃப்ரைட் ரைஸ் செய்யக்குள்ள இந்த மரக்கறி எல்லாத்தையும் தனித்தனியாக போட்டு வதக்குறேன் அண்ட் தென் மறுபடியும் இதெல்லாம் சேர்த்து இன்னும் பட்டரை போட்டு வதக்குறேன். அப்படி செய்யக்குள்ள இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து நிறைய க்ரீஸியாக ஆயிலியாக இருந்து ஒன்று இருந்தேன். பட் இப்போ வந்து அப்படி இல்லை, எனிவே தனித்தனியாக வதக்கினாலும் ஒன்று போட்டு வதக்கினாலும் எல்லாமே ஒன்று தான். நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தா இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வந்து எனக்கு நிறைய பட்டர் ஆயில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. பட் அட் த சேம் டைம் வந்து டேஸ்ட்டும் அவ்வளோ பெரிய எனக்கு டிஃப்ரென்ஸாக இல்லை. ஸோ அதனால் நான் இந்த மாதிரி தான் எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ் செய்கிறேன். அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சால் அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆம்லெட் நாங்கள் சின்னதாக வெட்டி போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். நான் வந்து சஹருக்கு எப்போவுமே நோம்பு திறக்கிற டைம் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி அதுக்கும் ஏர்லியாக எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு, பட் இதுவும் தவிர ஏதாச்சும் பிஸியாக நாள் போனேன்டா மட்டும்தான் நான் நைட்லேருந்து சமைக்கிறேன். மற்றபடி நோம்பு திறந்ததுக்கு அப்புறம் எல்லாருக்குமே டயர்டாக இருக்கும், ஸ்பெஷலாக சமைக்கிறதுக்கு மூடே இருக்காது. எங்களோட சஹார் சாப்பாடு ரெடி. ஸோ நேற்று மம்மியோட ஒரு பல்லாங்குழி கேம் நானும் மம்மி இருந்து விளையாடி இன்னும் அது முடியாமல் இருக்கிறேன். ஸோ இன்றைக்கு அதை முடிச்சுட்டு அல்லாண்டு போய் தூங்க தான். கொண்டவனை தின்னுட்டு கொண்டு போயிட்டு சாப்பாடுவார்.
So that's it for today everyone. Thank you really so much for watching. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நவீனாஸ் 96 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் இந்த சேனலுக்கு நிறைய பேர் சப்போர்ட்டிவாக மெசேஜஸ் அனுப்பிக்கொண்டிருக்கிறேன். தேங்க்யூ really so much. Keep supporting me. அண்ட் சில பேர் வந்து என்கிட்ட புதிய ரெசிபிஸ் எல்லாம் கேட்டிருந்தேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு வந்து நிறைய ஸ்ரீலங்காவில் நாங்கள் செய்கிற சாப்பாடுகள் தான் அடிக்கடி வீட்டில் செஞ்சு பழக்கம். நான் இன்கேஸ் ஏதாச்சும் புதுசாக பழகி அது நல்லா வந்தேன்னா டெஃபினட்டாக அவங்களோட ஷேர் பண்ணி கொள்வேன். பட் அது வரைக்கும் என்னோட சேனலில் எங்களோட ஸ்ரீலங்கன் சாப்பாடுகள் தான் மெயினாக வரப்போகிறேன். ஸ்பெஷலாக வெளியில் இருக்கிறவங்க, ஸ்ரீலங்காவிலேருந்து வெளியில் இருக்கிறவங்களுக்கு வந்து பேச்சுலர்ஸ் இல்லாட்டி புதுசாக சமைக்க தொடங்குறவங்களுக்கு வந்து டெஃபினட்டாக நான் காட்டுற ரெசிபிஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தால் இந்த வீடியோவை டெஃபினட்டாக அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ really so much. Keep supporting me and I'll catch you all next time. Bye.